ഒരു സ്ഥലത്തേക്ക് പോയപ്പോൾ വിജയെ ചെറുപ്പെടുത്ത് இருந்தாச்சு എന്താ മുത്തുപ്പാണ്ടി കോട്ടை வந்து முத்துப்பாண்டிக்கு ரேஞ்சே போடுதா இந்த விழுக்காசு பிடிச்சி கோச்சை இவளுக்கு கண்ணில் எண்ணெய் வச்சு காத்துக்க മനസ്സിലായ அது தப்பு தப்புக்கு வேற தப்பு இருக்கு தப்புக்கு மேலே வேற தப்பு இருக்கு தெரியுமா என்ன பேர் மணி மலப்புரம் இங்க ஃபிலிம்ல நடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா. சென்னை பனையூரில் உள்ள நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வீட்டில் குழந்தைகள் அணியும் செருப்பை செல்போன் போல காதில் வைத்து பேசிக்கொண்டே சென்று லாவகமாக வீசிய நபர்தான் இவர். விஜயின் தீவிர ரசிகர் போல காட்டிக்கொண்ட கேரள நபர் விஜயின் வீட்டுக்குள் செருப்பு வீசிய பின்னணி என்ன? வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக சென்னை பனையூரில் உள்ள இல்லத்தில் இருந்து விஜய் இன்று காலை புறப்பட இருந்தார். அதற்கு முன்னதாக அவரது இல்லத்தில் ரசிகர்கள் சிலர் குவிந்திருந்தனர். அங்கு ஒரு இளைஞர் அங்கும் இங்கும் நீண்ட நேரமாக சுற்றி கொண்டிருந்தார். குழந்தைகள் அணியும் காலணி ஒன்றையும் கையில் வைத்திருந்தார். இந்த நிலையில் கையில் வைத்திருந்த காலணியை செல்போன் போல காதில் வைத்து பேசுவது போல் பாவனை செய்து கொண்டே விஜய் வீட்டின் வாசல் வரை சென்றவர் திடீரென அந்த காலணியை வீட்டின் உள்ளே வீசினார். இதனை பார்த்த விஜய் வீட்டின் காவலாளிகள் அவரை பிடித்து விசாரித்தனர். அந்த நபர் சற்று மனநலம் பாதித்தது போல பேசியதால் குழப்பமடைந்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அவர் விஜய் பாடல்களை மலையாளத்தில் பாடியதால் விஜயின் தீவிர ரசிகராக இருக்கலாம் என்றும் அவரை பார்க்கும் எண்ணத்தில் வீட்டுக்கு வந்திருக்கலாம் எனவும் சந்தேகித்தனர். பாட்டு புலி முறுக்குது அண்ணா முறுக்குது தலை முறுக்குது இடி வருது தலை கொடி பறக்குது அண்ணா தமிழ் கொடி பறக்குது அண்ணா அண்ணாலோட செகுண்டலோட செகுருக்க செகு புள்ள செகுனரு கலரு நங்கி கலரு நங்க காப்பாத்து செகுண்ட உமா தொட்டு சத்திய அண்ணா பெற கேட்டால சிட்டிக்கு தாடா பயந்தாடா. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அவரது வீட்டில் இருந்து புறப்பட இருந்த போது அவர் வீட்டு வாசலில் இளைஞர் ஒருவர் செருப்பு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவல் அறிந்த நீலாங்கரை காவல் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். செருப்பு வீசிய நபர் அங்கேயே சுற்றித் திரிந்த நிலையில் அவரிடம் வீட்டின் மீது எதற்காக செருப்பு வீசினாய் என கேள்வி எழுப்பினர். அதற்கு விஜய் பட பாடல்களை பாடி போலீசார் கேட்ட கேள்விக்கு தொடர்பு இல்லாமல் பதிலளித்தார். பின்னர் அவர் பேண்ட் பாக்கெட்டுகளில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் துணிகளை பிடுங்கி கீழே வீசினார். பிறகு நீலாங்கரை காவல் நிலைய உயர் அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்த பிறகு விஜய் வீட்டு வாசலில் செருப்பு வீசிய நபரை இருசக்கர வாகனத்தில் அமர்த்தி நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். செருப்பு வீசிய நபர் கைது செய்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போது தன்னுடைய பெயர் மணி என்றும் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார். விஜய் வீட்டின் மீது செருப்பு வீசியது குறித்து கேட்ட பொழுது வித்தியாசமான விளக்கம் ஒன்றை விஜய் படன வசன பாணியிலேயே தெரிவித்தார். இந்த கேரளத்தில் எவ்வளோ அக்ககள் தமிழ்நாட்டு குழந்தைகள் எவ்வளோ செருப்பில்லாத ரொம்ப வெயில் மலைப்புறத்து எப்படி நடக்குது தெரியுமா? குப்பை பொறுக்கி தான் நடக்குது. அவர் வேணா கிருஷி செய்து சாப்பாடு அங்கே எத்திக்காம். அவர் தென்னை இந்த இஎம்எஸ் புள்ள நம்ம இஎம்எஸ்க்கு தெரியும் எப்படி காப்பாற்றணும் தமிழ்நாட்டாரன்னு.
அதுக்கு வேண்டிதான் செருப்பு போட்டு அல்லாத வேறொந்துக்கும் வேண்டியல்ல. காவல் நிலையம் அழைத்துச் சென்று நீலாங்கரை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னைக்கு படத்தில் நடிப்பதற்காக வந்ததாகவும் திரும்ப திரும்ப கூறி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விஜய் பட பாடல்களை பாடி வரும் நிலையில் அவர் விஜய் ரசிகராக இருக்கக்கூடும் எனவும் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். விஜய் வீட்டின் வாசலில் செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.